எங்க டிவிக்கு வந்திருக்க ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளத்தை இந்த வகையான ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். அதாவது எங்கள் டிவிக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ஓல்டு டியூப் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஏவி மோடுக்கு போகும்போது எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லோக்கல் கேபிளை கனெக்ட் பண்ணும்போது இது போல் ப்ராப்ளம் நடக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3 பின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த 3 பின்னையும் நம்ம மாற்றியாச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்சிஏ கேபிளை மாற்றினாலும் நம்மளால் சரியான பிக்சர் அவுட்புட் எடுக்க முடியல. மல்டிபிளான கேபிள்ஸை மாற்றிட்டோம். ஸோ கேபிளில் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நமக்கு உண்மையாலுமே டிவியில் தான் பிரச்சனையா, இல்லை இந்த கேபிளில் பிரச்சனையா, இல்லை இந்த லோக்கலான கேபிள் டிவி நெட்வொர்க்கில் பிரச்சனையான்னு பார்க்க போகிறோம். அதுக்காகவே இந்த வகையான மினி ப்ரொஜெக்ட் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சிடும். இதுலேயும் ஏவி மோடுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். டேரெக்டாக உங்களால் இந்த ஆர்சிஏ கேபிள்ஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடாப்டர் எடுத்தாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா கனெக்டர்லேயே ஃபீமேல் கேபிள் தனியாக இருக்கும். ஸோ அந்த கேபிள் வாங்கிட்டு இதோட ஜாக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ ஜாக் இல்லை, வீடியோ ஜாக். இதுக்குள்ள வீடியோ ப்ளஸ் ஆடியோ ரெண்டுமே ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே இங்கே இருக்க இந்த அடாப்டர் மூலிமா நாம் இதை கனெக்ட் பண்ணுறது மூலியமாகவே வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ண முடியும். டேரெக்டாக எப்படி நம்ம டிவியில் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த வகையான ப்ரொஜெக்டர்லையும் பார்க்க முடியும்னு சொல்லலாம். இது மூலிமா நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரொஜெக்டர் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவோம். மேல் டு ஃபீமேல் வந்து கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இதே மாதிரி பாக்ஸ்லையுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே ஏவி மோட் அப்படின்னு இருக்கும். ஏவி மோடில் போட்டோன்னே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. லோக்கல் கேபிளில் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான கனெக்டர்லையும் பிரச்சனை இல்லை, டிவியில் தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஸ்ட்ரீம் பண்ணுறதை வந்து கண்டினியூவாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இவங்களே இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா 1 hour இந்த ரேஷியோ தான் 60 to 90 மினிட்ஸ். இந்த அளவுக்கு தான் இந்த பாக்ஸை சிங்கிள் ஃப்ளோவில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒன்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற டைமிங் இதுக்குள்ளே தான் இருக்கணும் அதிகபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வென்டிலேஷனுக்கான ஆப்ஷன் ரொம்பவே கம்மி. மெல்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் கையிலே ஸ்ட்ரீம் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா, கைகளே வச்சு காமிக்கலாம். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் குரோமா கீஸ்டோனையும் சில நேரத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போல பாக்ஸஸ் இருக்கும்போது சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஷோஸை கண்டினியூவாக பார்க்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர லாங் டேர்முக்கு இந்த பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஷார்ட் டேர்ம் சின்னதாக ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதான் நடக்கட்டும்.